ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சிம்ம ராசி 2024 குரு பயிற்சி பலன்கள். இப்போ குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கார். அவர் 1/5/2024 அன்னைக்கு பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வராரு. இந்த ரிஷப ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் 15/5/2025 வரையும் ஒரு வருஷம் ரிஷப ராசியில் இருப்பார். இப்போ சிம்ம ராசிக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ரிஷப ராசி 10ஆம் இடம். பொதுவாக 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்தால் நல்லா இருக்காது, பதவி போயிடும், கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த நபருக்கும் நீங்கள் எந்த ஒரு ஜாதகருக்கும் பார்த்தாலும் இந்த பதவியெல்லாம் போகாது. 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்தால் பதவியில் மாற்றம் வரும், வேலையில் மாற்றம் வரும், வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் வியாபாரம் பண்ண முடியாமல் இருந்தவங்களுக்கு புதுசாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது 100% நடக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் ரொம்ப மோசமாக திசாபுத்தி பலன்கள் சரியில்லாமல் இருந்தாலும் கூட 10ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பகவான் உங்கள் தொழிலையோ வியாபாரத்திலையோ அல்லது வேலையிலையோ ஒரு நல்ல பலனை தான் உண்டாக்குவார். பொதுவாக குரு பகவான் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குரு பகவான் சுப பலன்களை தான் கொடுப்பார். குரு பகவானை பொறுத்த வரையும் அவருடைய பார்வையும் சரி, அவர் இருக்கிற இடமும் சரி, நல்ல விஷயங்களாக தான் இருக்கும். ஏன்னா குரு ஒரு ஆன்மீக கிரகம், அதுவும் இல்லாமல் அது இறைவனுக்கு ஒப்பாகும். அதாவது இறைவன் மாதிரியே அது குரு பகவான் அப்படிங்கிறது நம்ம கடவுளையே சொல்லலாம். அந்த அளவுக்கு குரு பகவான் நல்ல பலன்களை தான் கொடுத்துட்ருப்பார். இப்போ உங்கள் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துடும். தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வு கூட இருக்கும். ஏன்னா சுபகிரகமாக இருக்க குரு பகவான் சுபகாரியங்களை தான் செய்யக்கூடியவர். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார். சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு புதுசாக வேலையில் இருந்தாங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். இதே சிம்ம ராசியில் இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும். தேர்தலில் இருந்தாங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்கு இப்போ மிக அனுகூலமான ஒரு பலனை கொடுக்குறாரு. பொதுவாக குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த இடம் சரி வராதுன்னு ஒரு ஐதீகம். இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகணும். இது ஆனால் சரியாக வர்றதில்லை. ஏன்னா குரு பகவான் பார்க்குற இடத்துக்கே இவ்வளோ பலன் இருக்குன்னா இருக்கிற இடத்துல தான் மிகப்பெரிய பலனை கொடுத்துட்ருப்பார். நான் ஜாதகங்கள் பார்க்குறதுல குரு பகவான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருவார். ஆனால் சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, தொழில் வியாபாரத்துக்கு குரு பகவான் சரிப்பட மாட்டார், அதே சமயத்தில் வேலை செய்கிறவங்கள்ட்ட அதிகாரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் எப்படின்னா மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். அதனால் வேலை செய்கிற இடத்துல அதிகாரமாக தான் இருப்பார். ஆனால் தொழில் வியாபாரத்துலேயும் அவர் உச்சத்தில் தான் இருப்பார். ஏன்னா எத்தனையோ ஜாதகங்களில் நீங்கள் பார்த்தா தெரியும், குரு பகவானோட அந்த தன்மையில் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள்லாம் தொழில் வியாபாரத்தில் கோல் வச்சிட்ருப்பாங்க. குருவோட அனுகிரகத்தினால தான் அவங்களுடைய தொழில் பெருசாக இருக்கும், வியாபாரம் பெருசாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பெரிய உருவம் இல்லை, அதனால் பெரிய தொழில் பெரிய வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குருவோட அருளை பெற்றவங்க தான். இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அப்படிங்கிறதுலேயே சில பேர் சின்னதாக செஞ்சிட்ருக்க தொழிலை பெருசாக செய்வாங்க. அதே மாதிரி வியாபாரத்தை ஒரு குறுகிய வட்டத்தில் செய்கிறவங்க பெரிய ஏரியாவில் செய்யக்கூடிய தொழிலாக அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா
வெளி மாநிலம், வெளிநாடு இப்படியெல்லாம் தொழில் வியாபாரத்துக்கு வந்து அபிவிருத்தியை உண்டாக்கக்கூடிய நிலையை வந்து குரு பகவான் உண்டாக்குவார். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருனாவே நிறைய சந்தோஷப்படலாம். ஏன்னா தொழிலே இல்லாதவங்களுக்கு, வேலையே இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுத்துருவார். ஏன்னா ஒரு மாற்றத்தை நிச்சயம் உண்டாக்குவார். குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அடுத்து அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வை இருக்கும். அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் இடம் என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். சாதாரணமாகவே தனஸ்தானம் வந்து ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் தனஸ்தானத்து குரு பகவான் பார்க்குறாருன்னா எப்படி இருக்கும்? பணம் பல வழியில் வரும். பணம் வராதவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு வரும். இது வந்து குரு பகவான் 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கும்போது நடந்தே தீரும். அதே போல் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். தடைப்பட்ட திருமணம் வந்து நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாகும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர் அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணமாகி கணவனோ மனைவியோ அந்த குடும்பத்தில் வந்து சேருவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டாகும். புதிய ஆட்கள் வந்து அந்த குடும்பத்தில் சேரக்கூடிய நிலை உண்டாகும். அதே போல் 2ஆம் இடங்கிறது பேச்சை சொல்லக்கூடியது. நல்ல ஒரு பேச்சு திறமையை உண்டாக்கும். அதே போல் உங்கள் அந்த 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அது வாக்குன்னா நீங்கள் சொன்ன சொல்ல வந்து காப்பாற்ற முடியும். சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு உறுதி கொடுத்தா அந்த உறுதியில் நீங்கள் வந்து அதை நிறைவேற்றி நல்ல பேர் வாங்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து சொத்து சேர்க்கை உண்டாகும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது பல வகையில் வருமானத்தை கொடுக்கும்போது சொத்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதிகமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துட்டே இருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு வந்து அடுத்து 4ஆம் இடத்துல வருது. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கையிலேயே இந்த உங்களுக்கு வந்து வீடு, இடம், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு லாபம் உண்டாகும். இது எப்படின்னா ஒரு புதுசாக வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். அதனால் உங்களுக்கு அந்த வீடு, இடம் வந்து லாபமாக அமையும். சில பேருக்கு தொழில் விஷயமாகவே இந்த வீடு, இடம் அப்படிங்கிற விஷயத்தில் திடீர்னு ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே போல் சில பேர் வீடு ரொம்ப நாளாக விற்க முடியலை, வீடு விற்றா நிறைய பணம் கிடைக்கும், வாழ்க்கை வசதிகள் நல்லா அமையும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த வீடு விற்று, இடம் விற்று அதனால பணம் கிடச்சி வாழ்க்கை வசதிகள் வந்து உயர்வடையும். அதே சமயத்தில் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். வாகனங்கள் வந்து நிறைய பேர் கார் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த கார் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். அதே போல் வீட்டிலே இல்லாதவங்க புதுசாக ஏதாவது ஒரு வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சில பேர் நிலம் அந்த 4ஆம் இடத்தையும் குறிக்கிறதுனால விவசாயத்துக்கு தேவையான பொருள், அதாவது அதுக்கு தேவையான டிராக்டர், இந்த மாதிரி உழவுக்கு சம்பந்தமான விவசாயத்துக்கு சம்பந்தமான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய நிலை வந்து உண்டாகும். அதே போல் விவசாயம் செய்கிறவங்களுக்கு விவசாயத்தில் அதிக அளவு லாபம் உண்டாகும். இப்படி 4ஆம் இடங்கிறது ஒரு பயணத்தையும் குறிக்கும். அது சுற்றுலா பயணம் இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்துல வர்றதுனால அந்த மாதிரி சுற்றுலா பயணம், இந்த மாதிரி பயணம் செய்யக்கூடிய நிலையும் உண்டாகும். சிலர் வந்து வீடு மாற்றம் உண்டாகும். வீடு இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து வசதியான வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் வாங்கிறது, அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, இப்படிலாம் வந்து நல்ல விஷயங்களை அந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது
சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். இதுக்கடுத்து 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். இந்த 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்வை எப்படி இருக்கும்னா, இந்த வேலையே இல்லாமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி வேலையில் பிரச்சனையாக இருக்கவங்க, வேலைக்காக முயற்சி செஞ்சு வெளிநாடு போகணும், இல்லை தொழில் அமைக்கணும், சுய தொழில் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து சரியாக அமையும். அதுக்கான உதவிகள் கிடைக்கும், வழி கிடைக்கும். அதே போல் 6ஆம் இடங்கிறது வந்து ஒரு எதிர்பாராத பண உதவியை கூட குறிக்கும், அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து ஒரு நல்ல போட்டிகளில் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். அது வந்து போட்டி ஸ்தானமாக இருக்கிறதுனால போட்டிகளில் வெற்றியை கொடுக்கும். வெளி மனிதர்களால், அதாவது வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேற்று நாட்டை சேர்ந்தவங்களால் நல்ல ஒரு பலன் வந்து உண்டாகும், லாபம் உண்டாகும். 6ஆம் இடம் வந்து வம்பு வழக்க சொல்கிறதுனால, வம்பு வழக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடங்கிறது வேலைக்கு வந்து மிக உகந்த இடம். அந்த 6ஆம் இடத்துல வந்து வேலையை குறிக்கிறதுனால உங்களுக்கு வேலைக்கு ஆனால் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். சில பேர் கம்பெனியில் கஷ்டமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு சுலபமாகும். அதே மாதிரி பிடித்த கம்பெனிக்கு மாறி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்கள் வேலையில் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்குவார். குரு பகவானுடைய பார்வையை பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்கிறதுனால 2ஆம் இடம் நல்ல ஒரு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்து 4ஆம் இடம் மிக சிறந்த ஸ்தானம். ஏன்னா சுகங்களை கொடுக்கக்கூடியவர், சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இதெல்லாம் குரு பகவான் பார்க்குறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு உற்சாகமான நேரம் தான் இது. இது வந்து நான் பொது பலன்களாக சொன்னால் கூட இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் வரும்போது இந்த பலன்கள் வந்து உறுதியாக நடக்குது எல்லாருக்குமே. ஏன்னா நவகிரகங்களில் மற்ற கிரகங்களை வச்சு யாரும் பலன் சொல்கிறது இல்லை. இப்போ சூரியனோ செவ்வாயோ புதனோ வச்சுலாம் யாரும் பலன் சொல்கிறது கிடையாது. ஆனால் சந்திரனை வச்சு ராசியை வச்சு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னா அவருடைய ராசி சொன்னால் அந்த ராசியை வச்சு இந்த பலனை சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராசிங்கிறது சந்திரனை வச்சு சொல்கிறோம். சந்திரன் வந்து மனசை குறிக்கிறாரு. அப்போ ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்கோ அதுதான் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கோம், வாழ்க்கை நிலையாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சந்திரனை வச்சு ராசியை வச்சு பொது பலன்கள் சொன்னால் மிக சரியாகவே நடக்குது. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, லக்னம் எப்படி இருந்தாலும் சரி, அதே போல் உங்களுக்கு திசாபுத்திகள் எது நடந்தாலும், ஒரு பாதிப்பாகவோ இல்லை சுபமாகவோ நடந்தாலும் சரி, இந்த கோச்சார பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்தே தரும். இது உறுதியாக நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இதுக்கு உறுதியான பலன்கள்னே தலைப்பு வச்சுருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.